இப்போ உதாரணம் இப்படி சொல்றேன், மாத்தினா நீங்க சொல்றீங்க எங்களுக்கு புரியலையே அப்படின்னாக்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு, மேனுஃபேக்சரர். அது 9ஆம் தேதி ஓட்டவங்க நல்லா பண்ணுவாங்க, 9, 15, 27. அதுவே 2ஆம் தேதி பிறந்தவங்க 2, 15, 20ஆம் தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ப்ரொடக்ஷன் அவங்க ஏதோ வேற ஏதோ பணத்தை ஏதோ ஒரு வேற பிசினஸ் ரிலேஷன் ஏதோ சம்பாதிச்சுட்டாங்க, நல்ல காசு வந்துச்சு, ப்ரொடக்ஷன் பிசினஸ் பண்ணலான்னு இறங்குவாங்க. இதில் இறங்கணும்னு மொத்தத்தை விட்டு வந்துடுவாங்க. இப்படிதான் எல்லாம் பிசினஸ்ல மாட்டிக்கிறாங்க. எதை யார் எப்போ செய்யணுங்கிறது தான் மெயின் திங். என்கிட்ட வரவங்க சின்னதாக வரவங்க பெருசாக வருவாங்க, நான் அதான் கூப்பிட்டு அவங்க சொல்லுவேன், பெருசாக வரும்போது தான் நீ ஜாக்கிரதையாக என்னை கன்சல்ட் பண்ணணும். கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் சம்பாரிச்ச உழைச்ச உழைப்புக்கா ஒரே இடத்துல போயிட்டு மாற்றி செஞ்சுன்னு மாட்டிக்கிறீங்க. அவங்களுக்கு அது சூட் ஆகாது, மேனுஃபேக்சரிங் ஒர்க் அவுட்டே ஆகாது. அங்கே போய் விட்டுட்டு வந்துடுவாங்க, லாக் ஆயிரும், வரவே வராது. மாற்றி செஞ்சாலும் வேலை செய்யாது.